ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே உள்ள ஒரு பீச், அப்புறம் அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ், சம்மர் வந்தால் கனடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மொக்க வாங்கின ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலி நான் முந்தின நாள் வந்து வாக்கிங் கிளம்புனேங்க. இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஏரியா தான். நடந்து நடந்து பீச்சுக்கே வந்துட்டேன். பார்த்தா எப்பயும் இந்த பீச்சில் வந்து மணல் தெரியவே தெரியாது. கடல் தண்ணி உள்வாங்கி நிறைய மணல் ஏரியாவாக தெரிஞ்சுது. ஸோ நான் என்ன நினச்சேன், பசங்களை வீக்கெண்ட் கூப்பிட்டு வந்து விளையாட விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த வீக்கெண்ட் வந்து எல்லாரையும் கிளப்பி வாங்க பீச்சுக்கு போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். அங்கே போய் நான் என்ன மொக்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். கனடாவில் உள்ள எல்லாருமே எப்படா வெயில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு 2 வீக்ஸ் மழை பெஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சது. சரின்னு பீச் சைடு வந்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேரை பார்க்க முடியுதில்ல. இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, இல்லைனா காரில் போவாங்க வருவாங்க. பட் இந்த மாதிரி வெளியெல்லாம் போக முடியாது. அதோடு இந்த வின்டர் ஜாக்கெட்லாம் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக வெளில வர்றது இந்த மாதிரி நாட்களில் மட்டும் தாங்க முடியும். இது ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த வெதர்லாம் கொஞ்சம் நல்லா ஆனதுனால இப்போ பேரியோஸ் எல்லாமே ஓப்பனில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம வெயிலை பார்த்தோன்னா குடுகுடுன்னு ஓடுவோம்ல, இங்கே வெயிலை பார்த்தோன்னா அப்படியே டேன் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே திருவாங்க. இந்த மாதிரி டைமில் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ வெஹிக்கிள் நிற்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் மீறி ஒரு வழியாக பார்க்கிங் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் நம்ம வீட்டு வாண்டு சமாளிக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு வேணும் ஐஸ்கிரீம் வாங்க வந்தாச்சு. இந்த ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. கிட்டத்தட்ட 80+ ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. எனக்கு போபோ தான் ஃபேவரட். வர வர போபோ பைத்தியமாகவே ஆகிட்டேன். ஸோ இங்கேயே போபோவும் இருந்தது. ஸோ போபோ வாங்கிட்டு நேராக வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம். நாமளாவது அடிக்கிற வெயிலுக்கு தாங்க கூலாக குடிக்கிறோம். இங்கே உள்ளவங்க ஜென்ரலாக கோல்டு வெதரில் கூட ஐஸ் க்யூப்ஸை வந்து போட்டு குடிச்சிட்டு போவாங்க. இவங்க கொடுக்குற ட்ரிங்க்ஸில் கூட முக்கால்வாசி ஐஸ் க்யூப்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் தான் ட்ரிங்க்ஸ் இருக்கும். ஸோ இது தாங்க சொன்னேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பயங்கரமாக உள்வாங்கியிருக்குல்ல, அது ஃபுல்லாக மணல் திட்டு நல்லா ஜாலியாக போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய ஷாக்கே இருந்தது. இந்த ட்ரெயின் ட்ராக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு இங்கே வந்து ட்ரெயின் பார்க்குறதுனா அவ்வளோ இஷ்டம். 7 o'clock ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயங்கர லென்த்தியாக இருக்கும். ஒரு 40-45க்கு மேலே அதோட கராஜ் இருக்கும். இது வரைக்கும் நான் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணதே இல்லை. பிகாஸ் அது க்ராஸ் பண்ணி போகிறது மட்டுமே ஒரு 10 minutes க்ராஸ் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் எப்போயுமே வந்து வெதர் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷோஸ் வந்து நடக்கும். இவர் இப்போ தான் ஏதோ டியூன் பண்ணிகிட்டு இருந்தார், ஆரம்பிக்கலை. இந்த ட்ரெயின் ட்ராக் ஆக்சுவலாக எங்கே போகிறது அப்படின்னா யூஎஸ் நோக்கி போகிறது. பிகாஸ் இது வந்து பார்டரில் இருக்கும் இல்லையா நாம், அதனால் இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் இடையில வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு 2 பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் ட்ரையல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லென்த்தியாக இந்த பீச்சோட லென்த்துக்கு வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம் ட்ரையலில். அப்படி இல்லைனா பீச்சுக்குள்ளே இறங்கி போகலாம். இந்த பேரும் வந்து லாங்கஸ்ட் பேருங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதை பற்றின வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். என் பாப்பாலாம் ரொம்ப குஷியாயிட்டா. ஆகா மண்ணில் விளையாட போகிறோம் அப்படின்னு செம ஜாலியாக இறங்கி போனோம். ஆக்சுவலாக மணல் வந்து நம்ம ஊர் மண் மாதிரியே இல்லைங்க. பர்டிகுலராக இந்த பீச்சில் உங்களுக்கு வந்து ஏதோ மணலில் சிமெண்ட் போட்டு அதை வந்து கான்க்ரீட் போட்டிருந்தா கீழே எப்படி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம எடுத்து கையில் விளையாடுற மாதிரி இல்லை. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கல்லாக பொறக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக பாப்பா விளையாடுறதுக்காக அங்கங்கே தேடினா கல்லில் தான் திரும்ப விளையாட முடிஞ்சதே தவிர அந்த மணலை வந்து அள்ளி வச்சு விளையாடுற மாதிரி அந்த மண் வந்து சாஃப்டாக இல்லை. அது வந்து அந்த வாட்டரோட சேர்ந்து பயங்கர இறுக்கமாக இருந்தது. பட் வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க. அன்றைக்கி வெதருக்கும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருந்த சைடு வந்து அலை அந்த பக்கம் வரல. இந்த பிரிட்ஜ்க்கு அந்த பியருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேவ் சூப்பராக வந்தது. நான் அந்த பக்கம் டாக் விளையாடுறத பார்த்துட்டு என்னமோ ஓடுதேன்னு எனக்கு கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ கடல்லேருந்து ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே டாகை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் போகிறோம் எப்படியாவது பாப்பாக்கிட்ட கொஞ்சம் மணல் கொடுத்து விளையாட வைக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியவே இல்லைங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த மண்ணை வந்து நீங்கள் கையில் எடுத்து விளையாடுற மாதிரி இல்லை. காலில் அமுக்குனா கூட, இப்போ நம்ம ஊர்லலாம் போனால் காலில் அப்படியே உள்ள அமுங்கும்ல, இது அமுங்கவே இல்லை. ஐ டோன்ட் நோ என்ன வெரைட்டி ஆஃப் மண் இல்லை, எதனாலன்னு எனக்கு தெரியல, ரீசன் தெரியல. இந்த பீச் வந்து கரெக்டாக யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் இடையில இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலை. அது என்ன அப்படின்னா, ஏன் இந்த பீச்சுக்கு வந்து ஒயிட் ராக்குங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒன்று ஒயிட் கலரில் தெரியுது இல்லை, ஸோ அதுதான் ஒயிட் ராக்கு. ஸோ அதனால தான் பீச்சுக்கு வந்து ஒயிட் ராக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கேட்குறதுக்கு நார்மலாக இருக்கலாம். நான் கூட நினச்சேன்
ஒருவேளை ஒரு பாறை எடுத்து அதுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு உண்மை கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து சீகல்ங்கிற ஒரு பேர்டு இருக்கும், நீர்க்காக்காயின்றாங்க தமிழில். அது ஒயிட் கலரில் இருக்கும். அந்த சீகலோட எச்சம் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே உட்காந்து அந்த பாறை மேலே உட்காந்து அந்த எச்சம்லாம் அதில் பட்டு தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஊரில் கூட ஐ திங்க் மதுரையில் வெள்ளைக்கல்லுன்னு ஒரு ஏரியாலாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியாது. பட் இந்த ஏரியாவுக்கு ஒயிட் ராக்குங்கிற நேம் ரீசன் வந்து இதனால தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி நிறைய புரட்சியெலாம் நடந்திருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய புரட்சியெலாம் நடந்திருக்கு. இந்த பிரிட்டிஷ் இதை ரூல் பண்ணும்போதும் சரி, யூரோப்பியன்ஸ் ரூல் பண்ணும்போதும் சரி. ஸோ யூஎஸ்க்கும் இதுவும் ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால யூஎஸில் சில பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இங்கே மைனஸ் சைனீஸ் வந்து மைனில் வேலை செய்கிறதுக்காக அங்கே வந்து யூஎஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அவங்க வந்து கனடாக்குள்ளே வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து செமியாஹூ ட்ரெயிலுங்கிற ஒரு ட்ரெயிலை தான் யூஸ் பண்ணி தெரியாமல் உள்ளே வந்திருக்காங்க கனடாக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து நிறைய கட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் வந்து கனடியன் கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரையல் எல்லாம் பாதுகாக்கிறாங்க. நான் சீக்கிரமே உங்களுக்கு அந்த ட்ரையல் போய் காட்டுறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க இந்த ஒயிட் ராக் பேசேஜையும் ஒன் ஆஃப் தி பேசேஜாக அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காகவும் இது ஹிஸ்டாரிக்கலாக இது மெயினான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன சீகல் சொன்னேன் இல்லையா, ஸோ இதோட எச்சப்பட்டு தான் அந்த கல் ஒயிட் கலரில் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு மவுண்டைன் தெரியுதா? அந்த மவுண்டனில் ஸ்னோவாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக தாங்க தெரியும் அது ஒரு ஆக்டிவ் வல்கேனோவாம். அது யூஸ்குள்ளே தான் இருக்குது. பட் இப்போ ரிசர்ச்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஒரு வேளை அது வெடிச்சதுன்னா கனடாவுக்கு பாதிப்பா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்தது அது ஆக்டிவ் வல்கேனோன்ட்டு. பட் எப்படி அது மேலே ஸ்னோ இருக்குது, இதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? டிரைவிங் போகும்போதெல்லாம் அந்த மலை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். சயின்டிஃபிக்காக இந்த ஒயிட் ராக்குக்கு இந்த மாதிரி சீகல் கூப்பு வச்சு அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனடா சைடு பார்த்திங்கன்னா இந்த பனிப்பாறையெல்லாம் உருகி வந்து மிதந்துட்டு வரும். நோவா ஸ்கோஷியா அந்த சைட்லாம் ரொம்ப வருஷம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி கூட அந்த பனிப்பாறைகளாக வந்து மிதந்துட்டு வருமா. ஸோ அதில் உருட்டிட்டு வந்தது தான் இந்த பாறை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கூகுளில். பட் இது போக இந்த ஒயிட் ராக் சிட்டி வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி பழங்குடி மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே இருந்த பழங்குடி மக்களை வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அதோட சீஃப் வந்து என்ன ஒரு ஸ்டோரி வந்து இந்த சிட்டி வெப்சைட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த ஷோருக்கு பக்கத்தில் உட்காந்து துணியை வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ கடல்ல இருந்து ஒரு கடல் கிரியேச்சர் மாதிரி ஒரு சம்திங் வந்து வெளியில் வந்ததான். பட் அவங்க வந்து பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருந்தாங்களாம். ஆனால் கடலை சேர்ந்தவங்களாம். 2 பேர் பார்த்தோன்னே லைக் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த லேடி சொன்னாங்களா, நீங்கள் வந்து வாங்க லேண்டுக்கு, நான் வந்து உங்களை என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், அவங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த கடலில் இருந்தவரும் கடலை விட்டு வெளில வரும்போது முழுமையாக ஒரு ஹியூமன் பீயிங்காக மாதிரி அவர் வந்தாராம். வந்து இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேஷனை சேர்ந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்களா, இல்லை என்னதான் இருந்தாலும் யூ பிலாங்ஸ் டு ஓஷன், ஸோ நீ வந்து கடலுக்கே போயிடு, உங்கள் 2 பேரால் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், அந்த கடலில் சார்ந்த அந்த மனுஷர் வந்து சொன்னாராம், நீ வந்து ஓஷனுக்கு வா, நம்ம வந்து ஓஷனில் போய் பார்க்கலாம், என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம், அவங்க வந்து உன்னையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்லி ஓஷனோட டீப் ஓஷனுக்கு வந்து கூப்பிட்டு போனாராம். உடனே அவங்க அங்கே போனோன்னா அவங்களோட பேரண்ட்ஸும் ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, நீ வந்து யூ பிலாங்ஸ் டு அ லேண்டு, ஸோ யூ ஹாவ் டு கோ பேக்குன்னு சொல்லுவோம். இதனால் அவங்க 2 பேரும் மனசு உடஞ்சி அந்த கடலில் சேர்ந்த அந்த ஆள் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஒயிட் கலர் ராக் எடுத்து தூக்கி போட்டாராம். இந்த ராக் வந்து எங்கே போய் விழுதோ அங்கே வந்து நம்மளோட பிளேஸை வந்து அமைச்சிக்கலாம், நம்ம அங்கேருந்து வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்கி வந்து போட்டாராம். அந்த ராக் விழும்போது பெருசாக விழுந்துச்சா, அதுதான் இந்த ராக் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் நேஷனை சேர்ந்த செமியாஹோ ஃபர்ஸ்ட் நேஷனை சேர்ந்த சீஃப் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாரு அந்த வெப்சைட்டில். இது நம்ம ஊரில் வந்து தாத்தா பாட்டி கதைலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டோரி போல் மேபி அவங்களோட மூதாதையர்கள் ஏதாவது சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப எமோஷ்னலாக வேற பேசியிருந்தார். பார்க்கவே நல்லா இருந்தது. எது எப்படியோங்க எனக்கு புரிஞ்சதுன்னா எந்த நாடாக இருக்கட்டும் லவ் பண்ண மட்டும் பிரித்து விட்ருவாங்க போல்.
அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. பட் கேட்குறதுக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் வாய்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். பிகாஸ் நான் ஒரு கேப் விட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் வேகமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த இந்த ஸ்டாச்சு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அவர் யாருன்னா எனக்கு தெரியல. பட் அவர் ஸ்மைல் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த அயன் வச்சே பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது கூட்டம் தான். இன்னும் சம்மர் ஆக ஆக கூட்டம் நிறைய பார்க்கலாம். பட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணும்போது இந்தியன்ஸ் கம்மியாக தான் பார்க்க முடியும். ஒயிட் பீப்புள் ஜாஸ்தி இருப்பாங்க. அது மிக்ஸ்டு க்ரௌடாக இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டேஸாக இந்த பீச்சுக்கு வந்தாலும் சரி, என்னோடய வீட்டு பக்கத்துலேயும் சரி, திடீர்னு யோசிச்சு பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கோமா கனடாவில் இருக்கோமாங்கிற டவுட்டே வந்துடுச்சு. யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, இங்கே கனடா வருதுன்னா கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு. ஐ திங்க் நாங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கே திரும்பினாலும் நார்த் இந்தியன்ஸ் க்ரௌடாக தான் இருந்தது. கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, எங்கடா இருக்கும், இந்தியாலையா கனடாலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நிறைய வியூஸ் வருது, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களை சேரும். அண்ட் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைடு. அண்டு நான் போடுற வீடியோஸ்லேயோ இல்லை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலையோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். என் சைடு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்ததுன்னா I'll try to change it. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க விரும்புகிறீங்க, கனடா பற்றி உங்களுக்கு இன்னும் என்ன தெரியணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அது மாதிரி க்ரியேட் பண்ணி போடுறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இல்லை ஏஜ்ட் பீப்புள் வீல் சேரில் வருவாங்கள்ல, அவங்க நின்று இந்த சீனரி பார்க்குற மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே கனடாவில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் எல்லோரும் போய் பார்க்குற மாதிரி ஒரு இடம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அது டெஃபினட்டாக அந்த ஓல்டேஜ் பீப்புளாக இருக்கட்டும் இல்லைனா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி 98% 99% அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த வீல் சேர் தள்ளிட்டு போகிற மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் கேன் என்ஜாய். எல்லாருமே அவங்களே இன்னொருத்தவங்க டிபெண்டன்சி இல்லாமல் தே கேன் கோ எனிவேர். அதில் ஒன்று தான் இது. அங்கே அந்த இடத்துல நின்று அவங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ் அது. அவங்க அந்த வண்டியை வீல் சேர் அங்கே நிப்பாட்டிட்டு தே கேன் சி த சன் செட் ஆர் சன்ரைஸ். வந்ததுக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெயினையும் நான் பார்த்தாச்சு. இந்த வீக்கெண்ட் எனக்கு அப்படி தான் போச்சுங்க. உங்களோட வீக்கெண்ட் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யூஎஸ்குள்ளே போகுது.